ஏறக்குறைய 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்ம எல்லாம் நேசித்து ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்து அவர் அன்பை வெளிப்படுத்தின நாள் இது. அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் எதுக்கோ ஒரு நாளை வச்சுருக்கான், எதுக்கோ ஒரு நாளை நியமித்து அல்லேலூயா. பிறந்த நாள், திருமண நாள், வீடு குடியேறின நாள் இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? நீங்கள் சொல்கிறது பார்த்தா நாங்கள் அப்படிலாம் பண்ணுறதில்லன்ற மாதிரியே இருக்கா இல்லையா? ஆகவே இன்றைக்கு ஒரு விசேஷித்த நாள் என்னன்னா நம்முடைய ஆண்டவர் பிறந்த நாள். அல்லேலூயா. இந்த குதர்க்கமான கேள்வி சில பேர் கேட்டுன்னு இருப்பாங்க, இன்னைக்கு தான் பிறந்தாரா, இன்னைக்கு தான் பிறந்தாரோ, என்னைக்கு பிறந்தாரோ? ஒன்று மட்டும் நிச்சயம், அவர் பிறந்தார். அல்லேலூயா. அவர் பூமிக்கு வந்தது நிச்சயம், அவர் மரித்தது நிச்சயம், நமக்காக ரத்தம் சிந்தியது நிச்சயம், உயிர்த்தெழுந்தது நிச்சயம். ஆகவே அவர் பிறந்தார். இன்னைக்கு பிறந்தாரோ என்னைக்கு பிறக்கலையோ, இன்றைக்கு பிறந்தார். சில நேரத்தில் இந்த தாத்தா பாட்டிங்க இருக்காங்கல்ல, அவங்கள கேட்டிங்கன்னா உங்கள் பர்த்டே, டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை, எத்தனை வயசுனா வயசே தெரியாது நிறைய பேருக்கு சொல்லுவாங்க. எந்த வருஷமும் தெரியாது, அன்னைக்கு ஜோன்னு மழை பெஞ்சுது, ஏதாவது ஒரு அடையாளம் சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? கிராமங்களில் அன்னைக்கு பயங்கர ஸ்ட்ரைக்கு, ராஜீவ்காந்தி இறந்த நாள், எம்ஜிஆர், எதையாவது ஒரு நாளை ஞாபகப்படுத்தி சொல்லுவாங்களே தவிர அவங்களுக்கே தேதி கரெக்டாக தெரியாது. அவங்கள நம்ம தாத்தா பாட்டின்னு ஏற்றுக்கிறோமே, ஆனால் இயேசு மட்டும் நம்மால கேள்வி கேட்டு நிற்கிறான், இன்னைக்கு தான் பிறந்தாரா? அல்லேலூயா. பிறந்தார். அல்லேலூயா. பிறந்தார். அதுதான் நமக்கு முக்கியம். ஆமென். அதனால இந்த நாளிலே இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசுவின் இனிய நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் வாரம் இந்த மாதிரி வந்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஆமென். அல்லேலூயா. இப்படி வந்தீங்கன்னா எவ்வளோ ஆசீர்வாதமாக நல்ல மகிமையாக இருக்கும் ஆராதனை. அல்லேலூயா. இந்த சந்தோஷம் அப்படியே நீடிக்கணும். ஆமென். இந்த சந்தோஷத்தை கொடுக்க தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. இயேசு வந்ததுனாலே நமக்கு ஒரு புது வஸ்திரம். ஆமென். இயேசு வந்ததுனால ஒரு பிரியாணி கிடைக்குது, இயேசு வந்ததுனால கேக்கு கிடைக்குது. ஆமென். இயேசு வந்ததுனால தான் இது எல்லாமே. அல்லேலூயா. அதனால கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நல்ல நாளிலும் நம்மோடு கர்த்தரை ஆராதிக்க நம்முடைய தலைமை போதுகிற தேவன் கொண்டு வந்ததற்காக கர்த்தரை நான் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தர் பெரியவர். ஆமென். கர்த்தர் நல்லவர். அவர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆராதனை செய்தி முடிந்து விசேஷித்த ஜெபத்தை ஐயா நமக்காக ஏறெடுப்பார்கள். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசும்படி லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம் முதல் 79ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க நாம் கேட்போம். லூக் chapter 1 verse 69 through 79. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்கும் தம்முடைய பரிசுத்த உடன்படிக்கையை நினைத்தருளி உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று அவர் நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கும் ஆதி முதற்கொண்டிருந்த தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகளின் வாக்கினால் தாம் சொன்னபடியே தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளில் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு நம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். நீயோ பாலகனே, உன்னதமானவருடைய தீர்க்கதரிசி என்னப்படுவாய். நீ கர்த்தருக்கு வழிகளை ஆயத்தம் பண்ணவும் நமது தேவனுடைய உருக்கமான இரக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகிய ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்னாக நடந்து போவாய். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்திருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும் நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்தில் இருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். அல்லேலூயா.
இந்த வசனங்கள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறிக்கிறதான வசனங்கள். இதிலே ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேதத்திலே வாசித்தீர்களானால் ஆண்டவருடைய பிறப்பை குறித்து அநேக நாமங்கள் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. சொன்னார்கள் அவர் இம்மானுவேல். பின்னாடி நாற்காலி ஏதாவது இருந்தால் போடுங்க, நிற்கிறாங்க மக்கள். ஒருவேளை இடையில எதனா நாற்காலி தான் கொண்டு போய் வெளியே போடுங்க. காட் பிளஸ் யூ. இம்மானுவேல், அவர் நம்மோடு கூட இருப்பார். அவர் ரட்சகர், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. ஜனங்களின் பாவங்கள் எல்லாம் அவர் சுமந்து தீர்ப்பார், ஜனங்களை ரட்சிப்பார் என்று ரட்சகர் என்று பெயரிட்டார்கள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்ற இயேசு என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஒரே பேரான குமாரன் என்று அநேக பெயர்கள் இயேசுவுக்கு கொடுத்திருந்தாலும் இங்கே சகரியா ஆண்டவருக்கு ஒரு பெயரை கொடுக்கிறார். அதைத்தான் நாம் 79ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது. கரங்களை உயர்த்தி ஆண்டவராக இயேசு பிறந்த அந்த இயேசுவுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அருணோதயம், a rising sun. ஆங்கில வேதம் சொல்லுகிறது a rising sun. இந்த அருணோதயம் என்று சொன்னால் உதிக்கிற ஒரு உதய சூரியன். ஆமென். உதய சூரியன் ஒன்று ஏதோ கட்சியை சார்ந்தவன்லாம் நினைச்சிடக்கூடாது. இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் உதய சூரியன், a rising sun. ஆமென். இந்த சூரியன் அதிகாலை 4 மணிக்கு தன்னுடைய கதிர்களை வெளியிட்டு உதிக்கும் பாருங்க, அதுக்கு தான் பேர் அருணோதயம். அதிகாலையிலே உதிக்கிற ஒரு சூரியன் வெளிச்சத்தை கொண்டு வருகிறதான, இருள் இருக்கிற மக்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வருகிறதான ஒரு சூரியன். அதிகாலையில இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொண்டு வருகிற இந்த அருணோதயம் இன்றைக்கு நம்ம எல்லாம் சந்திக்கும்படி வந்திருக்கிறது. யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறீர்களோ உங்கள் ஒவ்வொருவரும் சந்திக்கும்படி இந்த அருணோதயம் ஆகிய சூரியன் உங்கள் குடும்பங்களிலே உதித்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையிலே உதித்திருக்கிறார், உங்களுக்கு வெளிச்சத்தை கொண்டு வரும்படி அவர் உதித்திருக்கிறார். ஆமென். இந்த அருணோதயத்தை பார்க்க எல்லாருக்குள்ள ஒரு ஆசை. நான் அடிக்கடி கன்னியாகுமரி ஊழியத்திற்கு போவது வழக்கம். அங்கே காலையில் எனக்கு எந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டு போனாலும் போய் சுத்தி பார்க்குற பழக்கமே கிடையாது. குன்னூர் வரைக்கும் போயிட்டு ஊட்டியே போகாம வந்தவன் நான். ஆமென். கொடைக்கானல் போனாலும் எனக்கு தனியாக சுற்றி பார்க்குற ஆசை அப்பத்துலேருந்தே கிடையாது. போனால் என் மனைவி பிள்ளைகளோடு போனன்ற ஒரு எண்ணத்தில் எங்கேயுமே தனியாக ஊட்டி வரைக்கும் போயிட்டு குன்னூரில் போய் அந்த பாஸ்டர் இவ்வளோ தூரம் வந்துக்கிறீங்க, சிம்ஸ் பார்க்காவது பார்த்துட்டு போங்கன்னு கூப்பிட்டு போனார், வேறு வழி இல்லாமல். ஆமாம். அப்போ கன்னியாகுமரி போகும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதே கடல். எப்போவுமே கடல்னால் ரொம்ப பிடிக்கும். கடல் முன்னாடி கால் நினைக்கிறதுலாம் பிடிக்காது. கடலுக்கு முன்னாடி உட்காந்து அந்த அலைகளை வேடிக்கை பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். அப்போ ஈவினிங் ஆனால் நான் பீச்சுக்கு போவேன் கன்னியாகுமரியில். காலையில் 4 மணிக்கு வந்து எழுப்புவானுங்க ரூமில். அண்ணா என்ன எழுந்துறீங்கண்ணா? எங்கடா அடே இப்போ தான்டா படுக்க விட்டீங்க, படுக்கிறதுக்கே 2 மணி ஆகிடுச்சே, காலையில் வந்து எழுப்புறீங்களே. இல்லை நான் சூரியன் உதயம் வருது கன்னியாகுமரியில் ஸ்பெஷல். எங்கெங்கிருந்தோ மக்கள் ட்ரெயின் பிடிச்சி வண்டி பிடிச்சி எதை பார்க்க வராங்க சொல்லுங்களேன். சூரிய உதயத்தை பார்க்க பணம், லட்சக்கணக்கான பணங்களை, ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு செய்து கொண்டு வருகிறார். காலையில் 4 மணிக்கெல்லாம் ஓடுறான். ஏன்னா சூரிய உதயமாகிறதா இவன் பார்க்க ஓடுறான். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சந்திக்க ஒரு சூரியன் உதித்திருக்கிறது. அவர்தான் இயேசு. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிற ஒரு உதய சூரியன், நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு சூரியன், நீங்கள் இருக்கிற ஸ்தலத்துக்கு வந்து உங்களை சந்திக்கிற ஒரு சூரியன் இன்றைக்கு உதித்திருக்கிறார். அவர்தான் அருணோதயம். அல்லேலூயா. அதைத்தான் பாடுகிறோம். பாரீர் அருணோதயம் போ உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல. இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லிலி புஷ்பமுமாய் 10,000ங்களில் சிறந்தோ, 10,000ங்களில் சிறந்தோ, காட்டு மரங்களில் கீச்சலி போல் எந்த நேசரதோ நிற்கிறார். காட்டு மரங்களில் கீச்சலி போல் கையை தட்டி
நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் அதிமதுரம். நாமம் ஊற்றுண்ட பரிமளமே, இன்பரசத்திலும் எல்லாம் சொல்லுவோமா? இயேசுவே ஆத்மநேசரே, சாரோனின் ரோஜாவும் லில்லி புஷ்பமுமாய், 10,000ங்களில் சிறந்தோர், 10,000ங்களில் சிறந்தோர், பாரீர் அருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ, முகம் சூரியன் போல் பிரகாசம், சத்தம் பெருவெல்ல இரைச்சல் போல, முகம் சூரியன் போல் பிரகாசம். ஹல்லேலூயா. ஒரு அருணோதயம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. A sun, a rising sun has come to meet with you. அவர் யாருக்கோ பிறக்கவில்லை, உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை சந்திக்கும்படி ஒரு அருணோதயமாக, வெளிச்சத்தை கொண்டு வருகிற, பிரகாசத்தை கொண்டு வருகிற ஒரு சூரியனாக உங்கள் வாழ்க்கையில உதித்த நாள் தான் இந்த கிறிஸ்துமஸ் நாள். அல்லேலூயா. அநேக மக்கள் இருளிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். நான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல ஏறக்குறைய 400 ஆண்டுகள் மக்கள் இருளின் ஆதிக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அந்த இருளின் ஆதிக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு விடியலை, ஒரு வெளிச்சத்தை, ஒரு பிரகாசத்தை கொண்டு வர இந்த அருணோதயம், இந்த உதய சூரியன் உங்கள் வாழ்க்கையில உதித்திருக்கிற நாள் இது. அல்லேலூயா. அதைத்தான் ஓசியா 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஓசியா 6:3. ஆமென். அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல், நல்ல கவனிங்க, அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல, அருணோதயம் போல ஆயத்தமா இருக்கிறது போஸ்டர். அல்லேலூயா. அவருடைய புறப்படுதல் இஸ் டிபார்ச்சர். அவருடைய புறப்படுதல் எப்படி இருக்கா? இட்ஸ் ஜஸ்ட் லைக் a rising sun, அருணோதயம் போல். ஆமென். உங்க வாழ்க்கை இருள் அடைந்து, உங்க வாழ்க்கை வெளிச்சம் இல்லாம இருக்கா? இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்கிற அருணோதயம் வந்திருக்கிறது. உங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களோட நேரத்தை செலவிடும்படி வந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையை மாற்றும்படி அந்த அருணோதயம் வந்திருக்கிறது. அதைத்தான் மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். மல்கியா 4:2. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். இதுதான் உதய சூரியன். அல்லேலூயா. இதுதான் அருணோதயம், உதிக்கிற ஒரு சூரியன். இந்த சூரியன் மெல்ல 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 தான் உங்க வாழ்க்கையில பிரகாசத்தை கொண்டு வரும். உதிக்கிற சூரியன் எடுத்ததும் ஒரு வெளிச்சத்தை கொண்டு வந்துடாது பாருங்க. அப்படி விடியற்காலை, அதுக்கு பேர் தான் என்ன பேர் வைக்கிறோம்? விடியற்காலை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கை இன்னைக்கு ஒரு விடியலை நோக்கி போகிறது. உங்க வாழ்க்கையில் ஒரு விடியலை கொண்டு வருகிற உதய சூரியன் வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு விடியலை கொண்டு வருகிற அருணோதயம் சந்திக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு இங்க யாரெல்லாம் வந்திருக்கிறீங்க, உங்க வாழ்க்கையில் அருணோதயம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 60:20 வாசிக்கிறோம், உங்கள் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உதித்த அந்த அருணோதயம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக உங்களை சந்திக்க வந்த அருணோதயம் இனி உங்கள் வாழ்க்கையில அஸ்தமிப்பதில்லை, இனி மறைவதில்லை, உங்க வாழ்க்கை விட்டு விலகுவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நித்தியமாய் அவரே உங்களுக்கு வெளிச்சமாயிருந்து, அவரே உங்களுக்கு சூரியனாயிருந்து உங்க வாழ்க்கையின் அந்தகாரங்களை மாற்றி உங்க வாழ்க்கையை பிரகாசிக்க செய்கிற அந்த நீதியின் சூரியன். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு ஒரு அருமையான பெயர் அருணோதயம். அந்த அருணோதயம் உங்களை சந்திக்க வந்த நாள் இது. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் சந்திக்க முடியாத அருணோதயம் வந்திருக்கிறது. இன்னைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு அருணோதயத்தின் ஆசீர்வாதங்கள். The blessings of the rising sun. இந்த அருணோதயத்தின் ஆசீர்வாதங்கள் என்ன? இன்னைக்கு அருணோதயம் போல உதித்திருக்கிற இந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்ன? வாசிக்கலாம். முதலாவதாக 1ஆம் அதிகாரம் 69ஆம் வசனம். அதே லூக்காவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 69ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கொஞ்சம் வாசிங்க. 1:69, லூக்கா 1:69. அவர் நம்முடைய பிதாக்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இரக்கத்தை செய்வதற்காக. ஆமென். அல்லேலூயா.
இந்த அருணோதயம் உங்களை சந்திக்க வந்ததின் நோக்கம் என்ன? இப்போ உங்களை ஒருத்தர் சந்திக்க வராருன்னா தேர் மஸ்ட் பி a purpose இல்ல, ஒரு நோக்கம் இருக்குன்னு. ஆமாவா இல்லையா? திடீர்னு நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா கேட்பேங்க, என்ன பாஸ்டர் வந்திருக்கிறீங்க, சம்பந்தம் இல்லாத வந்திருக்கிறீங்களே, ஏதாவது விஷயமா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களாங்க? அதை சொல்றதுக்கே இவ்வளோ தயக்கமா? ஆமே. அப்போ தேர் மஸ்ட் பி a purpose. இந்த அருணோதயம் உங்களை சந்திக்குதுன்னா அப்போ ஒரு நோக்கத்து இருக்கணும்னா அந்த நோக்கம் என்னன்னா உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை செய்வதற்காக இந்த அருணோதயம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் என்னெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறாரோ, உங்கள் முற்பிதாக்களுக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் என்னெல்லாம் வாக்கு பண்ணினாரோ எல்லா வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி முடிப்பதற்காக இந்த அருணோதயம் உங்கள் வாழ்க்கையில வந்திருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் பண்ணினவர், வாக்கு மாறாதவர் சொல்றாரு, முற்பிதாக்களுக்கு உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டதை நான் செய்து நிறைவேற்றுவதற்காக. There is a reason for Jesus coming into this world is to fulfill what was promised to the forefathers. உங்கள் முற்பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்ததை நிறைவேற்றி கொடுக்கும்படி இந்த அருணோதயம் உங்கள் வாழ்க்கையில உதித்திருக்கிறது. இன்னைக்கு அநேக ஆண்டுகள் நீங்க நினைக்கலாம், எனக்கு வாக்குத்தத்தம் ஆண்டவர் செய்து இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, வாழ்க்கையில வாக்குத்தத்தங்களை சுதந்தரிக்க இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, வாக்கு பண்ணினது ஒரு நாளும் என் வாழ்க்கையில நிறைவேறவில்லை என்று நீங்கள் ஏக்கத்தோடு கலக்கத்தோடு இன்றைக்கு இருக்கலாம். ஆனா இன்றைக்கு உங்க வாழ்க்கையில என்னவெல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ எல்லா வாக்குத்தத்தங்களை கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் உங்களுக்கு செய்து நிறைவேற்றுகிற ஆண்டு இந்த 24ஆம் ஆண்டு. அடுத்த கிறிஸ்துமஸுக்குள்ள உங்களுக்கு எல்லா வாக்குத்தத்தங்களை கர்த்தர் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நிறைவேற்றுவாராக. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திலே receive it in the name of Jesus. Hallelujah. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாது நீ, சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். சோர்ந்து போகாது, சோர்ந்து போகாது. அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே. அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்ததை தருபவர், ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடா, வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் வாக்குத்தத்தங்கள் கால தாமதமாகும் பொழுது நம்ம வாழ்க்கையில சோர்வுகள் வரத்தான் செய்கிறது. ஆமென். எத்தனை வருஷம் ஆண்டவரே நான் காத்து கிடக்கிறது? How long should I wait? ஆமென். ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி 25 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், உங்களை சந்திக்க வருகிற அருணோதயம் அது எத்தனை ஆண்டுகள் கால தாமதமான வாக்குத்தத்தங்கள் ஆனாலும் பரவாயில்ல, இன்னைக்கு நிறைவேற்ற அவர் இறங்கி வந்திருக்கிறார். பிதாக்களுக்கு ஆணையிட்ட வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதே அதிகாரம் 72 வாசிக்கிறோம், அவர் தம்முடைய பிதாவாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவதற்கு. ஆமென். அப்ப முற்பிதாக்களுக்கு அவர் இட்ட வாக்குத்தத்தம் ஆணை என்ன, அவர் செய்த வாக்குத்தத்தம் என்ன? 3 பேர் வாழ்க்கையில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 பேர் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொன்னதை எப்படி நிறைவேற்றினார் மட்டும் நான் சொல்லி அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள போறேன். ஆதியாகமம் 12:2 வாசிக்கிறோம், அவர் எப்படி முற்பிதாக்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் பண்ணார்? ஆதியாகமம் 12:2 வாசிங்க பாப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ஆமா, முதல்ல பிதாக்களுக்கு ஆணையிட்டதை நிறைவேற்றுறாருல்ல, அப்படி என்னதான் வாக்குத்தத்தம் பண்ணாரு? சொல்றாரு,
உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை பெருமைப்படுத்துவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் பெரிய ஜாதியாக்க போறாரு. அல்லேலூயா. பெரிய ஜாதியாக்க போறாரு. உங்க குடும்பத்தை பெரிய ஜாதியாக்க போறாரு. அல்லேலூயா. பெரிய ஜாதியாக்க போறாரு. உங்களை பெருமைப்படுத்த போறாரு. உங்க குடும்பத்தை பெருமைப்படுத்த போறாரு. உங்க பிள்ளைகளை பெருமைப்படுத்த போறாரு. அதுதான் மீகா 5:2 வாசிக்கிறோம். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறியதா இருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர், நல்ல கவனிங்க, இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. அல்லேலூயா. இந்த பெத்லகேமை குறித்து வாசிக்கிறோம். இந்த பெத்லகேம் எப்படிப்பட்ட பெத்லகேம்? ஆயிரங்களுக்குள்ளே சிறிய பெத்லகேம். ரொம்ப சின்னது, வெரி டைனி, வெரி டைனி. ஒரு 1000 கண்ட்ரி இருக்குன்னா இந்த 1000 கண்ட்ரி தேசங்களில் மிகச்சிறிய தேசம் இந்த பெத்லகேம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் எப்படி அதை பெருமைப்படுத்தியிருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளும் பெத்லகேமை பற்றி பேசாத நாடுகள் இல்லை, பெத்லகேமை பற்றி பேசாத சபைகள் இல்லை, பெத்லகேமை பற்றி தெரியாத நபர்கள் இல்லை. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், ஐயோ என் குடும்பம் எளியது, நான் சிறியவன், நான் சின்னவன். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை பெருமைப்படுத்த போறேன். இந்த கிறிஸ்துமஸ் உங்களை பெருமைப்படுத்துறேன். உங்களை பெருமைப்படுத்த தான் அருணோதயம் வந்திருக்கு. உங்களை பெரிய ஜாதியாக தான் அருணோதயம் வந்திருக்கு. உங்களை ஆசீர்வதிக்க தான் அருணோதயம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. உங்களை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிரியமே. நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லா வளமும் பெற்றிருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற சித்தம். 400 ஆண்டுகள் ஆசீர்வாதங்கள் இல்லை, 400 ஆண்டுகள் தீர்க்க தரிசனங்கள் இல்லை, 400 ஆண்டுகள் செழிப்பு இல்லை, 400 ஆண்டுகள் பரலோகத்தின் நன்மைகள் இல்லை. இதெல்லாம் பார்த்து இந்த அருணோதயம் இறங்கி வருது. ஏன் தெரியுமா? உங்களை பெருமைப்படுத்த, உங்களை பெரிய ஜாதியாக்க, உங்களை ஆசீர்வதிக்க. இப்போ நீங்க சின்னவங்களா இருக்கலாம், இப்போ நீங்க சின்ன குடும்பமா இருக்கலாம், இப்போ நீங்க பொருளாதாரத்தில் சின்னவங்களா இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், உங்கள் எல்லா காரியங்களை கர்த்தர் பெருமைப்படுத்தி, நீங்க எங்க இருக்கிறீங்கன்றது முக்கியம் அல்ல. என்ன ஏன் நம்ம பெருமைப்படுத்துவார் தெரியுமா? பெரியவர் நமக்குள்ள வந்ததுனால நம்ம பெரியவங்களா மாறுறோம். அது வரைக்கும் இந்த பெத்லகேம் எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இட் வாஸ் வெரி டைனி நேஷன். இது வரைக்கும் யாருக்கும் நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு தெரியாது, உங்க வீடு தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும், எல்லாருக்கும் ஒரு அடையாளமாக உங்கள் வீட்டை கர்த்தர் மாற்றுவார், உங்கள் சந்ததிகளை கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. அதை நிறைவேற்ற தான் இந்த அருணோதயம் வந்திருக்கு. ஆமென். ஈசாக்குக்கு அவர் என்ன வாக்கு பண்ணார்? ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. ஈசாக்குக்கு என்ன சொல்றாரு பாருங்க, உன்னை பெருக பண்ணுவேன், சந்ததி ஆசீர்வதிப்பேன். ஆபிரகாமுக்கு சொல்றார், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், பெருமைப்படுத்துவேன், ஆசீர்வதிப்பேன். ஈசாக்குக்கு சொல்றார், உன்னை பெருக பண்ணுவேன், ரெண்டாவது உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன். யார் ஆசீர்வதிப்பாரு? சந்ததியே. அல்லேலூயா. இந்த அருணோதயம் வந்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா? உங்க சந்ததி ஆசீர்வதிக்க. இந்த கிறிஸ்துமஸ், அடுத்த கிறிஸ்துமஸுக்குள்ள கர்த்தர் அநேக கர்ப்பங்களை கர்த்தர் திறக்கிறார். உங்க சந்ததிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார், சந்ததிகளை கொடுக்க போகிறார். இயேசுவின் நாமத்தில் இதுவரைக்கும் கட்டி வைத்திருந்த எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து இன்னைக்கு அருணோதயம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. அடுத்த கிறிஸ்துமஸுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை தந்து உங்க வாழ்க்கையில சந்ததிகளை தந்து உங்களை பெருக பண்ண போகிறார். கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தில் அல்லேலூயா. உங்களை பெருக பண்ண போகிறார். இந்த 2024 இல்லாத ஆசீர்வாதத்தை 2025 கர்த்தர் தர போறாரு. எல்லாம் பெருக போகுது. சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. உங்க பொருளாதாரம் பெருக போகுது, உங்க ஆசீர்வாதம் பெருக போகுது, உங்க வருமானம் பெருக போகுது, உங்க சுகம் பெருக போகுது, உங்க சமாதானம் பெருக போகுது, உங்கள் கையின் பிரயாசங்கள் பெருக போகிறது. அல்லேலூயா. உங்கள் ஆசீர்வாதங்களை பெருக பண்ணுகிற கர்த்தர் உங்கள் ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. உங்களை பெருக பண்ணுகிற ஆண்டவர் அதை நிறைவேற்ற தான் கர்த்தர் வந்திருக்கிறார். அதை நிறைவேற்ற தான் இன்னைக்கு அருணோதயம் உதித்திருக்கிறது.
யாக்கோபுக்கு சொல்றாரு பாருங்க, 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 13லிருந்து 15 வரை வாசிங்க. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும் தெற்கேயும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கரங்களை உயர்த்துறல சொல்லுமா. நல்ல கவனிங்க, அந்த கண்டினியூஷன் பாருங்க. ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, நீ ஆசீர்வாதமா இருப்பாய். ரெண்டாவது ஈசாக்கை பார்த்து சொன்னாரு, உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன். மூணாவது யாக்கோபை பார்த்து சொல்றாரு, மற்றவங்களை உன் மூலமா ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. புரியுதா? ஃபர்ஸ்ட் நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, அடுத்து உங்க சந்ததிகளை ஆசீர்வதிப்பார், மூணாவது மற்றவர்களுக்கு உங்களை ஆசீர்வாதமா வைப்பார், அநேகருக்கு உங்க ஆசீர்வாதமா வைப்பார். அல்லேலூயா. உங்க மூலமா ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்க மூலமா மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் பெருக போகிறது. உங்களை தேடி ஓடி வரப்போகிறார்கள். நீங்க ஜெபித்த அற்புதம் நடக்க போகிறது. நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஆசீர்வாதம் வரப்போகிறது. உங்களை தேடி ஓடி வருவார்கள். அல்லேலூயா. ஆமென். சொல்றேன், அவன் கூடவே இருப்பேன். ஐ வில் பி வித் யூ. கவலைப்படாத. யாரெல்லாம் கைவிட்டாங்களோ கவலைப்படாத. லாபான் தான் உன்னை வளர்த்தாரு, கவலைப்படாத. கைவிட்டார் லாபான். இப்போ அப்பா அம்மா கைவிட்டாச்சு, எல்லாம் கைவிட்டாச்சு. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாத, நான் அவன் கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபு தனியா உட்கார்ந்து புலம்பு, என்ன செய்வேன் எம்பெருமானே. ஆமே. என்ன சொல்றாரு யாக்கோபு? என்ன செய்வேன் எம்பெருமானே. நான் மாமனாரை நம்புவனா, என் மாமியாரை நம்புவனா. ஆமே. என்கிட்ட நல்லவன் போல நடிச்சு போட்டு ஆட்டையெல்லாம் திருட்டிக்கினாங்கோ. என்ன செய்வேன் எம்பெருமானே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, கவலைப்படாதப்பா, கவலைப்படாத, நான் உன் கூட இருப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த அருணோதயம் வந்ததுக்கு நோக்கம் என்ன தெரியுமா? உங்க கூடவே இருக்கத்தான். Yes, come to meet with you and to be with you. அவர் உங்களை சந்திக்க வந்தது நோக்கம் என்ன தெரியுமா? சந்திச்சுட்டு போயிடுறதுக்கு அல்ல, உங்க கூடவே இருப்பதற்கு. அல்லேலூயா. உங்க கூடவே இருப்பதற்கு. நீங்க எங்க போனாலும் he will be with you. நீங்க யார் உங்களை என்ன செஞ்சாலும் கவலைப்படாதீங்க, அவர் உங்க கூடவே இருப்பார். ரெண்டாவது சொல்றாரு, நான் உன்னை பாதுகாப்பேன். மூணாவது சொல்றாரு, நான் உனக்கு செய்து முடிப்பேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் I will do what I have promised. நாலாவது சொல்றாரு, உன்னை கைவிட மாட்டேன், கைவிட மாட்டேன். அல்லேலூயா. கைவிட மாட்டேன். அல்லேலூயா. உங்களை கைவிட மாட்டாருங்க கர்த்தர். உங்களை கைவிட மாட்டார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். உங்க குடும்பத்தை கைவிட மாட்டார். நீங்க அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை கைவிட மாட்டார். சொல்லுங்க, உன் சந்ததியை கைவிட மாட்டார். உன் எதிர்காலத்தை கைவிட மாட்டார். கவலைப்படாத, அவர் கூடவே இருப்பார். உன்னை பாதுகாப்பார். உனக்கு செய்து முடிப்பார். உன்னை கைவிட மாட்டார். கையை தட்டி அந்த ஆண்டவருக்கு அல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். பெத்தேல் இது வானத்தின் வாசல். ஏசையா. ஹல்லேலூயா. சொன்னதை செய்கிற அளவுக்கு உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். மனுஷன் உங்களை கைவிடலாம், நீங்கள் நம்பினவர்கள் கைவிடலாம். யார் உங்களை கைவிட்டாலும் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாத்து கடைசி வரைக்கும் உங்களை கைவிடாமல் பாதுகாக்க அருணோதயம் உதித்திருக்கிறது. அந்த அருணோதயம் நீங்கள் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை, உங்களை ஒரு நாள் மறப்பதில்லை. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு. அல்லேலூயா. ஆமென். கைவிட மாட்டார். அல்லேலூயா. ரெண்டாவது 8 ஆகி போச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கே 8 ஆயிடுச்சு. ஆமென். 7 பாயிண்ட் இருக்குது. நான் எங்கத்தை பிரசங்கம் பண்ணி நான் எங்க முடிக்கிறது? உங்களுக்கு நேரத்தோடு வேற முடிக்கணும். கிறிஸ்மஸ் இல்லை,
ஆமென். நிறைய பேர் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணிலாம் செய்ய பிளான் பண்ணியிருப்பீங்க. இந்த ஆள் வர எப்போ முடிப்பானு தெரியல. வர இவர் ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. இவரும் நேரத்துக்கு முடிக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. இவர் தான் முன்னெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிருந்தார். இப்போ இவரு கூட ரொம்ப வாயாயிடுச்சு. என்ன பண்ணுறார் நேரத்துக்கு? ஆமென். சரி, முடிச்சிடுறேன். ரெண்டாவது, இந்த அருணோதயம் உதித்ததின் நோக்கம் என்ன? இந்த அருணோதயம் உங்களை சந்திக்க வந்ததின் ஆசீர்வாதம், அருணோதயத்தின் ஆசீர்வாதம் அது லூக்கா 1:71 நாம் வாசிக்கலாம். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயம் இல்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. ஆமென். ரெண்டாவது, இந்த அருணோதயம் உங்களை சந்திக்க வந்ததின் நோக்கம், இந்த அருணோதயத்தின் ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களை சத்துருவின் கையிலிருந்து விடுதலை ஆக்கும்படி, to deliver you from the hands of your enemies. உங்கள் சத்துருவின் கையிலிருந்து விடுதலை ஆக்கும்படி. சத்துரு இன்னைக்கு அநேகர் அப்படி பிடிச்சு வச்சிருக்கிறார். ஆமென். நுகத்தடிகளை உங்க மேல வச்சுட்டு உங்களை அப்படியே அமைக்க கொண்டிருக்கிறார். அநேகருடைய வியாதி இன்னும் கட்டு, வட்டி கடன், சமாதானம் குறைவு, பிரச்சனைகள், சண்டைகள், பொறாமை, எரிச்சல் எல்லாம் இப்படி எல்லாமே சத்துருவின் கிரியைகளை அப்படியே நம்மளை ஆளுகை செஞ்சு அப்படியே அடிமைத்தனத்தில் வச்சிருக்கு. உங்களை பார்த்தாவே நிறைய பேருக்கு சும்மாவே பொறாமை வருது. ஏன்னே தெரியாது. ஆமே, அது ஒரு எரிச்சலின் ஆவி. அது ஒரு எரிச்சலின். நல்லா இருப்பான், உங்களை பார்த்தா கோபமாக பேசுவான். அது உங்கள் மேலே தப்பு இல்லை, அது பிசாசின் ஆவி. அல்லேலூயா. ஒரு அடிக்கடி வியாதி, அடிக்கடி பலவீனம். குடும்பத்தில் 2 நாள் நல்லா இருப்பாங்க, 3ஆவது நாள் ஒரு பலவீனம். ஆமே, 4 நாள் நல்லா இருப்பாங்க, 5ஆவது நாள் ஒரு அடிக்கடி பலவீனங்களை, வியாதி கொண்டு வந்து பிசாசுகளை அப்படியே அழுத்தி வச்சிருக்கிறான். வட்டி கடன். இன்னைக்கு நிறைய பேர் சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் வட்டிக்கே போகிறது. நிறைய பேர் ஐயா சம்பாதிக்கிறதே பத்த மாட்டேங்குது, எல்லாமே வட்டி கடன். ஆண்டு சொல்றார், எல்லாவற்றிலிருந்து விடுதலையாக்கத்தான் இந்த அருணோதயம் உதித்திருக்கிறது. குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் சண்டை, எப்ப பார்த்தாலும் கணவன் மனைவி பிள்ளைகளுக்கிடையே சண்டை சச்சரவு. சண்டை வரது சகஜம், கணவன் மனைவிக்கிடையே சாதாரண சில பிரச்சனைகள். ஆனால் சில குடும்பத்தை பார்த்தா எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் டமால் டுமில் டமால் தான். தீபாவளி பட்டாசுலாம் எப்போ டெய்லி வெடிக்கும். சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா, சிலர் வீட்டில் பட்டாசு கிச்சனில் போன டமால் டிமில். ஒருத்தர் சொன்னார், வீட்டுக்கு போகிறதுக்கே பிடிக்கல பாஸ்டர், ஆஃபீஸ்லேயே நான் தங்கிடுறேன், வீட்டுக்கு போனால் ஏண்டா வந்தோம் நாய்க்கிறா என் மனைவி. அந்த அளவுக்கு சண்டை, அந்த அளவுக்கு பிரச்சனை. ஆண்கள் மட்டும் சும்மா கிடையாது. ஆமே, அடிக்கடி பிரச்சனைகள், இதெல்லாம் பிசாசின் கிரியைகள். இதெல்லாம் என்னது? பிசாசின் கிரியைகள். சத்துரு உங்களை அப்படியே பிடிச்சு வச்சிருக்கிறான். என் அன்பு தேவஜனமே, எரிச்சல், பலவீனம், பொருளாதார ஆசீர்வாதம் இல்லை, என்ன வேலை செஞ்சாலும் வருமானம் வர மாட்டேங்குது. ஆண்டு சொல்றார், இது எல்லாவற்றையும் நின்று உங்களை விடுதலை ஆக்கும்படி உங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக, அல்லேலூயா, உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஏசாயாவில் ஆண்டவர் சொன்னது போல் 54:17 சொன்னார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சில ஊர்ல சவுத்துலாம் போனீங்கன்னு வச்சுங்களேன், சவுத் சைட்லாம் ஒரு குடும்பம் சொன்னாங்க, இங்கெல்லாம் சும்மாவே சூனி வைப்பாங்க பாஸ்டர். சும்மாவே போறா சூனி வைப்பா. நீங்க கார்ல போனீங்கன்னா உங்களுக்கு சூனி வச்சிருவான் பாஸ்டர். பொறுக்க மாட்டானுங்க, பொறுக்காது அவங்களுக்கு. அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. நீங்கள் நல்லா உடுத்துனீங்கன்னா அவனுங்களுக்கு பிடிக்காது, நீங்கள் நல்லா சாப்பிட்டா பிடிக்காது, நீங்கள் நல்லா ட்ரெஸ், உனக்குன்னாப்பா நான் கேட்பான் நம்மளை பார்த்து, அன்னைக்கு தான் அவன் நல்ல ட்ரெஸ்ஸே போட்டிருப்பான், உனக்குன்னா. பொறாமை நிறைந்த உலகம். இப்படியே உங்க மேல பொறாமப்பட்டு சில பேர் கண்ணு பட்டுடுமா. நம்மால் சொல்றது என்னது? கல்லடி பட்டால் என்ன அடிப்படக்கூடாதா? கண்ணு அடிப்படக்கூடாது. அவ்வளோ எரிச்சல் எதன் மூலமா வெளியாகுது பாருங்க, கண்ணு மூலம். நிறைய குடும்பங்கள் சொல்லுவாங்க, ஐயா இந்த குடும்பம் ஒன்றும் இல்லாததுக்கு போன காரணம் எரிச்சல் தான் ஐயா, பொறாமை தான் ஐயா. பொறாமப்பட்டு எரிச்சல் பட்டு உங்க குடும்பத்தில் ஒன்றும் இல்லாமல் போதா? ஆண்டவர் சொல்றார், உங்கள் சத்துருக்களின் கையிலிருந்து உங்களை விடுதலையாக்க, இப்படிப்பட்ட வியாதியிலிருந்து உங்களை விடுதலையாக்க, உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்க, எல்லா பொல்லாத சத்துருவின் கிரியைகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க அருணோதயம் வந்திருக்கிறது. இந்த நீதியின் சூரியன் உதித்திருக்கிறது. உங்க வாழ்க்கையில் இனி பிரச்சனைகள் இல்லை, எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குகிறார். அல்லேலூயா.
அதான் லூக்கா 1:74 வாசிக்கும் பொழுது அவர் தமது ஜனத்தை சந்தித்து மீட்டு கொள்ளுவார். ஆமென். ஜனங்க இப்ப அடிமையா போயிட்டாங்க, உலகத்துக்கு அடிமையா போயிட்டாங்க, பிசாசின் கைக்கு அடிமையா போயிட்டாங்க, எதிராளிக்கு அடிமையா போயிட்டாங்க. ஐயோ, எப்படி இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்க, எப்படி கர்த்தரை ஆராதித்த மக்கள், எப்படி கர்த்தரை வணங்கின மக்கள், இப்போ எல்லாம் அடிமையா கிடக்கிறான், எல்லாம் அடிமையா கிடக்கிறான். நீங்க ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வீட்டில் போய் பாருங்க, எப்படி ஆண்டவர் அவங்களுக்கு விரோதமா தீர்க்க தரிசனங்களை உரைக்கிறார். எல்லா அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தரை விடுதலையாக்க தான் இன்னைக்கு நீதியின் சூரியனாக அந்த அருணோதயம் உதித்திருக்கிறது. அல்லேலூயா. சங்கீதம் 31:15 தாவீது அதைத்தான் கதறுகிறார். வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 31:15 காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கு, என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கு என்னை தப்புவியும். தாவீது கதறுகிறார். தாவீது ஒரு பாவமும் செய்யாதவர், தாவீது ஒரு தவறும் செய்யாதவர். தாவீது செய்ததெல்லாம் நன்மை மாத்திரம் தாங்க. ஆனாலும் அவருக்கு சத்துருக்கள் அதிகம். சொல்றார், ஆண்டவரே என் சத்துருக்களின் கைக்கு என்னை விடுவியும். நித்தம் நித்தம் என்னை துன்பப்படுத்துகிறார்கள், சத்துருக்கள் எனக்கு பெருகி இருக்கிறார்கள், எனக்கு தீங்கு செய்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். நான் எந்த பக்கம் திரும்பினாலும் சத்துருதாயா, எந்த பக்கம் திரும்பினாலும் என் மேல பொறாமை கொண்டு என் மேல எரிச்சல் கொண்டு சுற்றி திரிகிற கூட்டம் தான் இன்றைக்கு இருக்கிறது. அவர்கள் கையினின்றி என்னை விடுவியும். அல்லேலூயா. ஒரு பக்கம் தான் பெத்தெடுத்த பிள்ளை, ஒரு பக்கம் மாமனாரு, ஒரு பக்கம் எதிர்நாட்டு ராஜாக்கள். தாவீதுக்கு எங்க போறதுனே தெரியல, கதறுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை உங்க சூழ்நிலை அப்படி இருக்கலாம். ஆண்டவரே, பிரச்சனை மேல பிரச்சனை, துன்பத்தின் மேல துன்பம், போராட்டத்தின் மேல போராட்டம், என் சத்துருக்களின் கை எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறது, நான் என்ன செய்வதுன்னே தெரியல ஆண்டவரே. எனக்கு விரோதமா வழக்கு போடுறான், எனக்கு விரோதமா எழும்பி நிற்கிறான், அவன் என்னிலும் பலவானா இருக்கிறான், என்னால் ஒன்றும் செய்ய முடியல. ஆண்டவர் சொல்றாரு, அவ எல்லாவற்றையும் நீக்கி உங்களை மீட்டு கொண்டு உங்களை விடுதலையாகத்தான் இந்த அருணோதயம் இன்றைக்கு பிறந்திருக்கிறது. அல்லேலூயா. அதைத்தான் லேவியர் ஆகமத்தின் புஸ்தகம் 26:13 வாசிக்கிறோம். லேவியர் ஆகமம் 26:13 நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளா இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி, அடிமைகளா இராதபடிக்கு உங்களை புறப்பட பண்ணி, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. கையை தட்டி ஆண்டவருக்கு சொல்லுங்க பாப்போம். உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர், நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். எல்லா சத்துருவின் கரங்களை நிர்மூலமாக்கி சத்துருவின் நுகத்தடிகளை எடுத்து போட்டு இதுவரைக்கும் சத்துரு உங்களை அப்படியே குனிந்து 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 நடக்க வச்சா, அப்படியே கட்டி வச்சிருந்தா, உங்களை அப்படியே நிமிர முடியாம வச்சிருந்தா, அப்படியே பொருளாதாரத்தில் கட்டி வச்சிருந்தா, வியாதியில கட்டி வச்சிருந்தா, பலவீனத்துல கட்டி வச்சிருந்தா, இன்னைக்கு எல்லா நுகத்தடிகளை முறிக்கிற அருணோதயம் உதித்திருக்கிறது. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற அருணோதயம். எல்லா உற்சாகமாய் கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே எல்லா நுகத்தடிகளை முறிக்கிற அருணோதயம், எல்லா நுகத்தடிகளை முறிக்கிற உதய சூரியன், எல்லா நுகத்தடிகளை முறிக்கிற இயேசுவின் நாமத்திலே நீதியின் சூரியன் உங்கள் குடும்பத்திலே இறங்கி வந்திருக்கிறது. ஓரா காபா சந்துரா பாபா. ஹல்லேலூயா. உங்களை கூனி குறுக பண்ணின எல்லா நிந்தைகளை, எல்லா அடிமைத்தனத்தை, எல்லா நுகங்களை கர்த்தர் முறிக்கிறார். ஆமென். அதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார், அதுக்கு தான் அருணோதயம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. இதுவரைக்கும் கூனி குறுகினீங்களா? இந்த கிறிஸ்துமஸ் முதல் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறார். அதை கூட ஒரு கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா வருதா பாருங்க. அல்லேலூயா. கையே உயர மாட்டேங்குது, கையே நிமிர மாட்டேங்குது. நம்ம எங்க நிமிருது? ஒரு பாஸ்டர் ரோட்ல போயிட்டு போஸ்ட் ஆபீஸை தேடி போனார். போஸ்ட் ஆபீஸை தேடி போகும்போது வழியில் ஒரு வாலிப பையனை பார்த்து, தம்பி போஸ்ட் ஆபீஸ் எங்கடா இருக்குன்னு கேட்டிருக்காரு. அவன் சொல்லிக்க, ஐயா நீங்கள் போய் லெஃப்டில் போய் அங்கே போனீங்கன்னா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. சரி தம்பி, ரொம்ப சந்தோஷம், உன் பேர் என்ன சொன்னு சொல்லியிருக்கான். சொல்லிட்டு சொன்னார், ஈவினிங் எங்கள் சர்ச்சில் ஒரு மீட்டிங் இருக்குது, வாப்பா. அங்கே வந்து நான் உனக்கு வசனம்லாம் பிரசங்கம் பண்ணுவேன், பரலோகத்திற்கு போகிற வழியை நான் உனக்கு என்ன பண்ணுவேன், போதிப்பேன் அப்படின்னாரான். அவன் உடனே சொன்னேன், ஃபாதர் உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கே வழி தெரியல, பரலோகத்துக்கு நீங்கள் எனக்கு வழி சொல்ல போகிறீங்க? என்ன தெரியல? போஸ்ட் ஆஃபீஸுக்கே கையே உயர மாட்டேங்குது, கையே நிமிர மாட்டேங்குது. நம்ம வாழ்க்கை அங்கேருந்து நிமிர்ந்துட போகுது. கையை உயர்த்துங்க பார்ப்போம். என் வாழ்க்கை நிமிரும், என் பொருளாதாரம் நிமிரும், என் எதிர்காலம் நிமிரும். என்னை நிமிர பண்ணுகிற கர்த்தர் தகப்பனே, தந்தையே,
தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே மகிமையும் நீரே. கேடகம் நீரே தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே அல்லேலூயா ஆமென். நிறைய வசனங்களுக்கு நான் கட் பண்ணிட்டு போறேன். கர்த்தர் உங்களை விடுதலையாக்க அருணோதயமாக உதித்திருக்கிறார். உங்களை கூனி குறுக பண்ணின எல்லா சத்ருவின் கரங்களிலிருந்து உங்களை விடுதலையாக்கி அவன் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். அல்லேலூயா. மூணாவது இந்த அருணோதயத்தின் ஆசீர்வாதம் என்னன்னா, அது லூக்கா 1:71 நான் வாசிக்கலாம். உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று கட்டளையிடுவேன். அல்லேலூயா. மூன்றாவது இந்த அருணோதயம் உங்க வாழ்க்கையில உங்களை சந்திக்க வரும்பொழுது அவர் கொண்டு வந்திருக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, உங்களை பயமில்லாமல் வாழ வைப்பதற்கு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களை எப்படி வாழ வைப்பதற்கு? பயமில்லாமல் வாழ வைப்பதற்கு. இன்னைக்கு அநேகரை படுத்துற பாடே இந்த பயம்தான். இந்த பயம்தான். நம்மால் எதுக்கெடுத்தாலும் பயப்படுவான். ஆண்டு சொல்ற பயப்படாதே. என்ன பண்ணாதே? பயப்படாதே. கொஞ்ச நாளைக்குள்ள சொல்ல உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எவ்வளவு நாளைக்குமா? As long as you live on this earth, God says, fear not. நீங்க உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயப்படாமல் இருக்கும்படி வாழ வைக்கத்தான் இந்த அருணோதயம் உதித்திருக்கிறது. பிசாசின் வேலையை உங்களை பயமுறுத்துற வேலை தான். வியாதியை கொண்டு வந்து பயமுறுத்துவான். பிரச்சனை கொண்டு வந்து பயமுறுத்துவான். ஒன்றும் இல்லாத காரியத்தை கொண்டு வந்து பயமுறுத்துவான். ஆமென். அல்லேலூயா. ஒரு கலக்கத்தை கொண்டு வந்து சொல்லுவான், பாத்தியா உன்னை என்ன பண்ணிட்டேன், பாத்தியா உன் எதிர்காலம் அவ்வளவுதான், பாத்தியா. ஆமென். இந்த கலக்கம் வந்துடுச்சுனாவே ஆட்டோமேட்டிக்கா பயம் வந்துடும். இந்த கலக்கம் வந்துடுச்சுன்னா எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் இந்த ஒரு பயம் வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், அவ்வளவுதான், அவன் நிலைமை மோசமாயிடும். அதான் டாக்டர்ஸ் கூட பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை, பயப்படாதீங்க. ஆமென். அநேகர் இன்னைக்கு பயத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், ஊழியத்தை குறித்த பயம், உங்கள் குடும்பத்தை குறித்த பயம், உங்கள் வேலையை குறித்த பயம், வருமானத்தை குறித்த பயம், அந்த எல்லா பயங்களை போக்கி உங்களை நிம்மதியாக வாழ வைக்கத்தான் இந்த அருணோதயம் உதித்திருக்கிறது. அல்லேலூயா. வேதத்தில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க. 1 லூக்காவில், அதே லூக்கா 1:29-30 வசனங்களை வாசிங்களேன். அவளோ அவனை கண்டு அவன் வார்த்தையினால் கலங்கி இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சிந்தித்துக் கொண்டிருந்தாள். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே. போதும் சிஸ்டர், பயப்படாதே. ஐயா, இப்ப மரியாளுக்கு ஆண்டுடைய வார்த்தை வந்துடுச்சு. மரியாளுக்கு என்ன வந்துடுச்சு? ஆண்டுடைய வார்த்தை வந்துடுச்சு, வாக்குத்தத்தம் வந்துடுச்சு. கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்ற ஒரு தீர்மானத்தை ஆண்டவர் சொன்ன பிறகுதான் மரியாளுக்குள்ள என்ன வருதுன்னா ஒரு கலக்கம், ஒரு பயம். இன்னைக்கு நமக்குள்ள கூட நம்ம நினைக்கிறோம், வாக்குத்தத்தத்தை பெற்ற பிறகுதான் நமக்கு அதிகமான கலக்கமே வரும். ஐயோ இது எப்படி ஆகுமோ. இன்னைக்கு அநேக வேலையில் நம்ம அப்படிதான். வாக்குத்தத்தங்கள் 1000 வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருந்தாலும் ஒரு கலக்கம், ஒரு பயம் இருக்கு பாருங்க. மரியாளுக்கு எதிர்காலத்தை குறித்த பயம். இந்த மக்கள் எப்படி பேசுவாங்களோ, இந்த உலகம் எப்படி பேசுமோ, என் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் எதிர்கால கணவன் என்னை என்ன செய்வானோ, என் குடும்பம் என்னை எப்படி ஏற்றுக்கிடுமோ, எல்லா சூழ்நிலைகளும் குறித்த பயம். இந்த பிள்ளையை சமுதாயம் அங்கீகரிக்குமோ அங்கீகரிக்காதோ, எல்லா விதமான கலக்கம் எப்போ வருதுன்னா கர்த்தருடைய வார்த்தை வந்த பிறகுதான் மரியாளுக்குள்ள அதிகமாக வருது.
நீங்க அதிகமா ஜெபிக்க அதிகமா வார்த்தையை வாசிக்க தியானிக்க தான் உங்களுக்குள்ள பயம் பெருகும். ஏன்னா பிசாசு உங்களை கலங்க பண்ணுகிறவன். ஆமென். ஆனா எல்லா கலக்கங்களை போக்கி ஆண்டவர் சொல்றார், மரியாளே பயப்படாதே, பயப்படாதே. அல்லேலூயா. உங்கள் பயங்களை போக்கத்தான் இந்த அருணோதயம் பிறந்திருக்கிறது. அருணோதயம் பிறந்திருக்கிறது. மீகாவில் அருமையான ஒரு வார்த்தை இருக்கு. 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும், நல்ல கவனிங்க, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழல். திராட்சை செடி என்பது உங்க குடும்பத்தை குறிக்கிறது, உங்க சபையை குறிக்கிறது, உங்க ஊழியத்தை குறிக்கிறது, உங்க மனைவி பிள்ளைகளை குறிக்கிறது. சொல்றாரு, பயப்படுத்துவார் இல்லாம, பயம் இல்லாம நீ குடும்பம் பண்ணுவ, பயம் இல்லாம உங்க குடும்பத்துல வாசம் பண்ணுவ, பயம் இல்லாம ஊழியம் செய்வ. எந்த பயமும் உனக்கு வேண்டாம். பிசாசுகளை கலங்க பண்ணுகிற கலக்கங்களை கொண்டு வந்தாலும், பலவீனங்களை கொண்டு வந்தாலும், வியாதிகளை கொண்டு வந்தாலும், இக்கட்டுகளை கொண்டு வந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, இனி உங்களுக்கு பயம் இல்லை. காரணம், உங்கள் பயங்களை நீக்குகிற அந்த உதய சூரியன் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு உதித்திருக்கிறார். அடுத்து சொல்றாரு பாருங்க, அத்திமரத்தின் நிழல். உங்க கையின் பிரயாசங்களை நீங்க பயப்படாம சாப்பிடுவீங்க. இன்னைக்கு அநேகர் வருமானம் கொடுக்குறது தான் பயம். ரொம்ப கம்மி வருமானமா இருக்கே பாஸ்டர், பிள்ளைங்களை காப்பாற்ற முடியல, ஃபீஸ் கட்ட முடியல, பிள்ளைங்களை நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கலாம்னா ஃபீஸ் கட்ட முடியல. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உங்கள் கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து உங்களை பயமுறுத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. நீங்க திருப்தியா சாப்பிடுவீங்க. ஆமென். நீங்க சம்பாதிக்கிற சம்பாதித்த பிசாசு சொல்லுவான், பார் நீ கஷ்டப்பட்டு நைட் டியூட்டி டே ஷிஃப்ட்னு மாறி வேலை செஞ்சு உன் வருமானம் எல்லாம் வட்டிக்கு போகுது பார். ஆண்டவர் சொல்றாரு, அதெல்லாம் இன்னைக்கு மாறப்போகுது. உன் கையின் பிரயாசங்கள் நீ பயம் இல்லாம சாப்பிட போற. உனக்கு ஆசீர்வாதம் உண்டாக போகுது, உனக்கு பெருக்கம் உண்டாக போகுது. உன்னை பயமுறுத்துகிற பிசாசு நீ வாழ்க்கையில இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. அதைத்தான் நான் வாசிக்கிறோம் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. போதும். அல்லேலூயா. சீயோன் குமாரத்தியே பயப்படாதே. ஏன்னா பயங்களை நீக்குகிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யோவான் 14:27 சொல்றாரு, நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். அல்லேலூயா. சொல்றாரு, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஏன்னா அந்த கலக்கத்தை, பயங்களை நீக்குகிற அருணோதயம் உதித்திருக்கிறது. அதான் பக்தன் பாடினாரு, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோலுல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோலுல. கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை, கவலை வந்தாலும் நான் கண்ணீர் விட தேவையில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோலுல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோலுல. குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை, குறைவே வந்தாலும் நான் குறுகி போவதில்லை. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோலுல, ஆனா ஒண்ணு. விசுவாசமா சொல்லுங்க பாப்போம். ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோலுல, ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் நான் உங்க தோலுல. அல்லேலூயா. இந்த நம்பிக்கை நம்ம யார் தோல் மேல இருக்கோம்? அவர் தோல் மேல இருக்கிறோம். கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், பாடு வரும், அவர் நம்மளை பயப்படாம கூட்டிட்டு போவார். அல்லேலூயா. சில மாதங்களுக்கு முன்பதாக, ஒரு குறிப்பிட்ட சில மாதங்களாக அதிகமான கலக்கம் எனக்குள்ள, அதிகமான ஒரு பயம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நான் தியானி, ஏன்னா எப்படி ஆகும், இதுக்கு மேலே எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் என்ன நடக்க போகிறது, சில காரியங்களை குறித்து யோசித்து கலங்கி அப்படியே பயந்து வெளில ஆண்டவர் சொன்னார், நீ பயப்படாமல் ஊழியம் செய்ய வைப்பேன். அல்லேலூயா. அந்த பயப்படாமல் ஊழியம் செய்ய, பயப்படாமல் வாழ வைக்க தான் அந்த அருணோதயம் பிறந்திருக்கிறார் ஐயா. உங்களை பிசாசின் வேலையே பயமுறுத்த, கெஞ்சிக்கிற சிங்கம் போல வருவான். ஒன்றும் இல்லாத
நம்ம ஊர்ல சப்ப மேட்ரு அது. என்ன மேட்ரு? ஒன்றும் இல்லாத மேட்ரு. அதை கொண்டு வந்து பிசாசு ஊதி பெருசாக்கி நம்மளை பார்த்து கலங்க வைப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்லாரு, நீ பயப்படாத, கலங்காத. ஏன்னா உன் பயங்களை கலக்கங்களை போக்குகிற அருணோதயம் உங்கள் வாழ்க்கையில் உதித்திருக்கிறது. ஆனா ஒன்று மட்டும் தெரியும், நான் உங்க தோலுல. ஆனா ஒன்று மட்டும் தெரியும். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிச்சிடுறேன். எதை விட்டுட்டு எதை சொல்கிறதுன்னு தெரியல. சரி, கடைசியாக ஒரு பாயிண்ட் மாத்திரம் சொல்கிறேன். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 60:20 வாசிக்கிறோம். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இந்த அருணோதயம் உதித்த நோக்கம் என்ன? இந்த அருணோதயத்தின் ஆசீர்வாதம் என்ன? உங்கள் துக்கங்களை மாற பண்ணுகிறார். உங்கள் துக்கங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்கள் வேதனைக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்கள் கண்ணீருக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்கள் வருத்தத்திற்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். இது உங்கள் கலக்கத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வருகிறார். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறது. உங்கள் வேதனை நாட்கள் முடிந்து போகிறது. உங்களை பயமுறுத்தின எல்லா பயத்தின் நாட்கள் முடிந்து போகிறது. உங்கள் சந்தேகத்தின் நாட்கள் முடிந்து போகிறது. இயேசுவின் நாமத்திலே ஒரு விடிய கலை தரும்படி, ஒரு விடியலை தரும்படி, ஒரு விடியலை தரும்படி, விடியற காலத்தின் வெளிச்சமாக அந்த அருணோதயம் உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு உதித்திருக்கிறது இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா. நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவை கொடுக்க தான் கர்த்தர் நீங்க வந்திருக்கிறார். இதுவரைக்கும் நீங்க கலங்கி கலங்கி அழுது கண்ணீரை கர்த்தர் பார்த்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் இதயம் கலங்காது இருப்பதாக. ஏன்னா உங்கள் துக்கங்களை மாற்றுகிற கர்த்தர் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். உங்களுக்கு முடிவை கொண்டு வருகிற இயேசு பிறந்திருக்கிறார். உங்களுக்கு விடியலை கொண்டு வருகிற இயேசு பிறந்திருக்கிறார். இரவில் நீங்க இருக்கீங்களா? இருளின் ஆதிக்கத்தில் இருக்கீங்களா? உங்களுக்கு விடியற் காலத்தை கொண்டு வருகிற வெளிச்சத்தை கொண்டு வருகிற அருணோதயம் பிறந்திருக்கிறது. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிற அருணோதயம் பிறந்திருக்கிறது. உங்கள் துக்கத்துக்கு ஒரு முடிவு, கண்ணீருக்கு முடிவு, வேதனைக்கு முடிவு. அல்லேலூயா. விசுவாசிங்க இயேசுவின் நாமத்தில். இனி அந்த பிசாசு உங்களை துக்கப்படுத்த முடியாது. இனி அவனுக்கு இடம் கிடையாது. வேதனைக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. சொல்லுங்க, என் வாழ்க்கையில கண்ணீருக்கு இடம் இல்லை. விசுவாசத்தோட அறிக்கை பண்ணுங்க. என் வாழ்க்கையில கண்ணீருக்கு ஒரு முடிவு, வேதனைக்கு ஒரு முடிவு, இல்லாமைக்கு ஒரு முடிவு, வருத்தத்திற்கு ஒரு முடிவு, வறுமைக்கு ஒரு முடிவு, இயேசுவின் நாமத்தில் சமாதான குறைவுக்கு ஒரு முடிவு, வியாதிக்கு ஒரு முடிவு, பலவீனத்துக்கு ஒரு முடிவு, சந்தேகத்துக்கு ஒரு முடிவு, பயத்துக்கு ஒரு முடிவு, இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றுக்கும் முடிவை கொண்டு வருகிற விடியற் காலத்து சூரியனாய் இயேசு பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது சாதாரண கிறிஸ்மஸ் அல்ல, இது ஒரு விடியற் காலத்து கிறிஸ்மஸ். 2025 அநேகருக்கு விடிய போகுது. இந்த கிறிஸ்மஸ்ல அடுத்த கிறிஸ்மஸ்க்குள்ள அநேகர் இடம் வாங்கி வீடு கட்ட போறீங்க. அல்லேலூயா. அநேகருடைய வருமானம் பெருக போகிறது. சொந்த இடங்களை கர்த்தர் தரப்போகிறார். வேலையில ப்ரமோஷனை கர்த்தர் தருகிறார். உங்க ப்ரமோஷனை தடை செய்த எல்லா சத்துருக்கள் இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் நிர்மூலமாக்கி 2025 அடுத்த கிறிஸ்துமஸுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷனை கர்த்தர் தந்து உங்களை உயர்த்த போகிறார். உங்களை வேதனைப்படுத்தினவங்களுக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு முடிவை கர்த்தர் தந்து உங்களை உயர்த்தி வைக்க போகிறார். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, சில வார்த்தைகளால் உங்களை அநேகர் காயப்படுத்தி இருக்கலாம். திரும்ப திரும்ப சொல்லி உங்களை கலங்க வைத்திருக்கலாம். பிசாசு உங்களை தொடர்ச்சி அழ வச்சுட்டே இருந்திருக்கலாம். வறுமை, இல்லாம, தரித்திரம், ஏழ்மை, கஷ்டம், கண்ணீர். நான் எவ்வளோ ஆராதிச்சாலும் சரியாக மாட்டேங்குது. வார வாரம் சபைக்கு போகிறேன், சரியாக மாட்டேங்குது. கர்த்தருக்கு நல்லா கொடுக்குறேன், சரியாக மாட்டேங்குது. கவலையோடு இருக்கீங்களா? இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு விடியற் காலத்தை கொண்டு வருகிற கிறிஸ்மஸ், ஒரு விடியலை கொண்டு வருகிற கிறிஸ்மஸ். There is an end. நீதிமொழிகள் 23:18 சொல்லுது, நிச்சயமாகவே உனக்கு ஒரு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. கையை பக்கத்துல பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு ஒரு முடிவு உண்டுயா, உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் துக்கத்துக்கு முடிவு உண்டு. சொல்லுங்க பாப்போம், உங்க துக்கத்துக்கு முடிவு உண்டு, உங்க கண்ணீருக்கு முடிவு உண்டு, உங்க வேதனைக்கு முடிவு உண்டு, உங்க இல்லாமைக்கு முடிவு உண்டு. எல்லாவற்றுக்கும் கர்த்தர் முடிவை வைக்கிறார். அல்லேலூயா. 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 ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இருளில் இருக்கிற மக்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சமாய் இந்த அருணோதயம் பிறந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கொண்டு வரும்படி
நிறைய பேர் நினைச்சுக்க அப்படியே என் வாழ்க்கை போயிடுமோ? இல்லைங்க, உங்களுக்கு விடிய காலத்தை கத்த தருகிறார். ஐயோ கடைசி வரைக்கும் நான் பியூனாவே இருந்துடணும், இல்லைங்க, உங்களுக்கு ப்ரொமோஷனை கத்த தருகிறா. ஐயோ கடைசி வரைக்கும் நான் வீடு இல்லாம இருந்துடணும், உங்களுக்கு நல்ல வீட்டை கத்த தருகிறா. இந்த 2025 ஆரம்பத்திலே கத்த திருமணங்களை கைக்கூடி வர பண்ணுகிறார். இயேசுவின் நாமத்திலே தீர்க்க தரிசனமாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. 2025 கிறிஸ்துமஸுக்கு முன்னாடி அநேகருக்கு திருமணம் ஆகி கர்த்தர் உங்களை 3 பேராய் கொண்டு வந்து நிறுத்த போகிறார். இயேசுவின் நாமத்திலே. அல்லேலூயா. அருணோதயம், நீதியின் சூரியன், இருளடைந்திருக்கிற உங்க வாழ்க்கையை பிரகாசிக்கிற அருணோதயம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. Yes, come to meet you. இன்னைக்கு எல்லாரையும் அப்படியே சந்திக்க இயேசு வந்திருக்கிறார். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணை மூடுங்க பாப்போம். எல்லாம் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி, ஆண்டவரே என்ன சந்திங்கப்பா சொல்லுங்க. என்ன சந்திங்கப்பா, என் குடும்பத்தை சந்திக்க வாங்க. நீங்க அருணோதயம் ராமாக்கா சாந்தாரா. ஓ, இன்னைக்கு அநேகரை கர்த்தர் சந்திக்க. இந்த கிறிஸ்துமஸ் இது சாதாரண கிறிஸ்துமஸ் இல்லம்மா, உங்களை கர்த்தர் விசேஷமா சந்திக்க வந்திருக்கிறார். எஸ், கம் டு மீட் வித் யூ இன் எ ஸ்பெஷல் வே. நீங்க போகும்போது ஒரு ஆன்சரோடு தான் போக போறீங்க. நிறைய கேள்வியோடு வந்திருக்கீங்க நிறைய பேர். ஆவியானவர் உணர்த்துற ஒரு காரியம், உங்க கேள்விகளுக்கு கர்த்தர் நல்ல ஒரு பதில் இன்னைக்கு தந்து அனுப்ப போறார். உங்களை சந்தித்து அனுப்ப போறார். உங்க கண்ணீருக்கு ஒரு முடிவை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். அம்மா, உங்களை துன்பப்படுத்தின அந்த சகோதரி வாழ்க்கையில கர்த்தர் கிரியை செய்து உங்களுக்கு விரோதமாக எழும்பின எல்லா சத்துருக்களை கர்த்தர் நிர்மூலமாக்க போகிறார். ரீகாமா சந்தூரா பாபா. எல்லாம் ஆண்டவர் அப்படியே கேளுங்க. இயேசுவின் நாமத்துல ஒரு அருணோதயம் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. உங்களை பயம் இல்லாம வாழ வைக்கிற அருணோதயம் அது. உங்களை பயமுறுத்தின பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குற அருணோதயம் அது. ஓரல சந்தர நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீர் பேசிய நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை ஆண்டவரே மக்கள் மூலமாய் நீர் அருணோதயமாய் இருந்து மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.